பருவமடைதல். இக்காணொளி ஸ்வீடன் RFSU IPPF நிறுவனத்தின் தயாரிப்பாகும். இலங்கை குடும்ப திட்டமிடல் சங்கம் சுதேச மொழிகளில் மொழிபெயர்த்துள்ளது. பருவமடைதலின் போது உடம்பில் நிறைய வளர்ச்சி ஏற்படுகிறது. இந்த வளர்ச்சி ஹோர்மோன்களால் ஏற்படுகிறது. அத்துடன் உடலில் ஏற்படும் மாற்றங்கள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமாக நடைபெறும். பெரும்பாலானவர்கள் 10 முதல் 14 வயதுக்குள் பருவமடைய தொடங்குகிறார்கள். முழு செயல்முறையும் 4 முதல் 6 ஆண்டுகள் வரை நிகழும். பருவமடைதலின் போது பெரும்பாலும் விரைவாக வளர்ச்சி ஏற்படும். அவர்களின் குரலும் மாற்றமடையும். மார்பகங்கள் பெரிதாகி மென்மையாக மாற்றம் பெறும். பெண்களின் உடலில் அதிக கொழுப்பு படியத் தொடங்கும். மார்பகங்கள் வெவ்வேறு விகிதங்களிலும் அளவுகளிலும் வளர்வது இயல்பானது. அக்குள் மற்றும் பிறப்புறுப்புகளை சுற்றி முடி வளரத் தொடங்கும். உங்கள் மார்பகங்கள் அல்லது மார்பு, பிறப்புறுப்புகள் மற்றும் முகத்திலும் முடி வளரக்கூடும். சிலருக்கு அதிகப்படியான முடி வளர்ச்சி இருக்கும். இன்னும் சிலருக்கு மிக குறைவாகவோ அல்லது முடி வளர்ச்சியே இல்லாமலோ இருக்கும். பருவமடையும் போது சருமம் பெரும்பாலும் எண்ணெய் தன்மை கொண்டதாக மாறி முகப்பரு ஏற்படுவது இயல்பானதாகும். பருவமடையும் போது பிறப்புறுப்புகள் கருமை நிறமடைகின்றன. ஆண்குறியில் புள்ளிகள் மற்றும் கட்டிகள் ஏற்படுவதும் பாதிப்பில்லாத இயல்பான விடயமாகும். ஆண்குறி மற்றும் விரைப்பைகள் பெரிதாகின்றன. பொதுவாக யோனியின் உதட்டு பகுதி பருத்து அதன் மனம் மாறுபடுகின்றது. யோனியின் உதடுகள் மற்றும் முன்தோலுக்கிடையில் ஸ்மெக்மா எனப்படும் ஒரு கொழுப்பு உருவாகும். அதை கழுவி சுத்தப்படுத்திக் கொள்ளாத போது அது ஒரு துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். யோனியின் உதடுகளுக்கு இடையில் மற்றும் முன்தோலுக்கு கீழே மென்மையான சவர்க்காரம் மற்றும் வெதுவெதுப்பான நீரை பயன்படுத்தி கழுவலாம். பருவமடைதலின் போது உடல் சினை முட்டைகள் அல்லது விந்தணுக்களை உற்பத்தி செய்ய தொடங்குகிறது. இது பாலியல் முதிர்ச்சி என்றழைக்கப்படும். அதாவது நீங்கள் கர்ப்பமாகலாம் அல்லது வேறு யாரையாவது கர்ப்பமாக்கலாம். பாலியல் முதிர்ச்சியின் அறிகுறிகளில் உங்கள் மாதவிடாய் ஆரம்பம் மற்றும் விந்து வெளியேறுதல் ஆகியவை அடங்கும். மாதவிடாயின் போது சிலருக்கு வயிற்று வலி, குமட்டல் மற்றும் மனசோர்வு ஏற்படலாம். முதல் தடவை விந்து வெளியேற்றம் நீங்கள் தூங்கும் போது இரவில் நிகழலாம். இன்னும் சிலருக்கு எதுவித அறிகுறிகளும் ஏற்படாமலும் இருக்கலாம். ஹார்மோன்கள், வலுவான உணர்ச்சிகள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் உங்கள் மனநிலையை பாதிக்கலாம். சிலர் பாலியல் குறித்து அதிகம் சிந்திக்க தலைப்படுகின்றனர் அல்லது ஒரு காதலன் அல்லது காதலி குறித்து ஆர்வம் கொள்கின்றனர். பலருக்கு பருவமடைதல் உற்சாகமாகவும் சிலருக்கு கடினமாகவும் இருக்கலாம். பலர் சுய இன்பம் செய்வதன் மூலம் திருப்தி கிடைப்பதால் அதில் ஈடுபடுகின்றனர். சுய இன்பம் உடலில் எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. மேலும் நீங்கள் சுய இன்பம் மேற்கொள்வதை உடல் வெளிக்காட்டாது. சுய இன்பம் என்பது உங்கள் உடலை பற்றி அறிந்து கொள்ள சிறந்ததொரு வழியாகும். உங்கள் உடல் வளர்ச்சியடையும் போது உங்கள் சிந்தனை போக்கு மற்றும் உங்களை பற்றி நீங்கள் உணரும் விதத்திற்கும் இடையில் ஒரு பொருத்தமின்மையை நீங்கள் அவதானிக்கலாம். அப்படி ஒரு பொருத்தமின்மை ஏற்பட்டால் நீங்கள் தனிமையாக உணரலாம். மேலும் இது பருவமடைதலை மிகவும் கடினமான அனுபவமாக மாற்றும். இல்லையெனில் மேலே குறிப்பிட்டதற்கு நேர்மாறாகவும் நடக்கலாம். சிலர் தங்களை ஒரு பெண்ணாகவோ அல்லது ஆணாகவோ உணர்வதில்லை மற்றும் சிலர் தங்களை ஒரே நேரத்தில் ஆண் பெண் இருபாலினமாகவும் உணரலாம். ஒவ்வொருவருக்கும் தங்கள் தனித்தன்மையை பேணிக்கொள்ளும் உரிமையுண்டு. உங்கள் எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் அல்லது பாலியல் ஆணுறைகள் மற்றும் பிற குடும்ப கட்டுப்பாட்டு முறைகள் குறித்து
உங்களுக்கு இருக்கும் ஏதேனும் கவலைகள் பற்றி ஒருவரிடம் பேசுவது உளரீதியான ஆறுதலை அளிக்கும். நீங்கள் ஒரு பாடசாலை மாணவராக இருந்தால் உங்கள் பாடசாலையின் உளவியல் ஆலோசகரை அணுகலாம். அல்லது ஒரு மருத்துவர், குடும்ப சுகாதார பணியாளரிடம் கலந்துரையாடலாம். அல்லது இலங்கை குடும்ப திட்ட சங்கத்தின் ஆலோசனை சேவையை 0779895252 என்ற எண்ணில் அழைக்கலாம். இந்த துறையில் உள்ளவர்கள் உங்கள் அந்தரங்க விடயங்களை வெளியிட மாட்டார்கள். அதாவது நீங்கள் அவர்களிடம் பேசியதையோ அல்லது கூறிய விடயங்களையோ அவர்கள் வேறு யாரிடமும் சொல்ல மாட்டார்கள். விழிப்புணர்வு பருவமடைதலை புரிந்து கொள்வதை எளிதாக்குகிறது. இது தொடர்பில் தெளிவூட்டல்கள் அல்லது விவரங்களை பெற்றுக்கொள்ள விரும்பினால் ஹாப்பி லைஃப் சேவையை தொடர்பு கொள்ளலாம். 0765884881 0765884882